வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதாஸ் சமையல் கார்டன். தலைமுடி நல்ல அழகா ஆரோக்கியமாக நல்ல கருகருன்னு வளரணும்னு ரொம்ப ஆசை. இப்போது ஷார்ட்டான ஹேர் வச்சுக்கிட்டா கூட அந்த தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு நிறைய பிரச்சனைகளால் முடி கொட்டும். ஆனால் இத்தனையும் தாண்டி நம்ம தலைமுடியை கொஞ்சம் ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணணுங்க. தலைமுடியை அழகாக ஆரோக்கியமாக நீளமாக நல்லா பளபளன்னு வளர்க்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம காய்ச்ச போகிறோம். இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவிட்டு வந்தால் முடி கொட்டுற பிரச்சனை அறவே நின்றுடுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி வேகமாக வளரும். முடியை நீளமாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களுக்கு இது ரொம்ப சிறந்த எண்ணெய்ன்னு சொல்லணும். இந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அந்த பெரிய நெல்லிக்காவை உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் எடுத்து ஒரு கை அளவுக்கு அளந்து வச்சுக்கணும். இந்த சின்ன வெங்காயம் நல்ல நாட்டு சின்ன வெங்காயமாக வாங்கிக்கோங்க. இந்த ஹைப்ரிட் சின்ன வெங்காயம் வேண்டாம். நல்லா நாட்டு சின்ன வெங்காயமாக பார்த்து வாங்கிட்டு அதை உரித்து இப்படி ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மருதாணி இலையும் ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் 2 கை அளவுக்கு கூட போடலாம், ஆனால் ஒரு கை இருந்தாலே போதும். அதே மாதிரி அதே அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலையெல்லாம் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில் நல்லா ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது கூட நீங்கள் சோத்துக்கத்தாழை இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் இதே அளவுக்கு தான், ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தேவையான பொருட்களை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போடணும். ஒரு கை அளவுக்கு நெல்லிக்காய், ஒரு கருவேப்பிலை, அப்புறம் இந்த மருதாணி இலை, கையளவுக்கு வெங்காயம். மிக்சியில் தண்ணி விடாமல் அரைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நதன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நல்ல ஒரு அகலமான பாத்திரம், கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நீர்ச்சத்து இருக்கிற ஐட்டம்ஸாக போடுறோம் இல்லைங்களா, அதனால் எண்ணெய் காய்ச்சும் போது தெரித்து வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அகலமான பாத்திரம், கொஞ்சம் உயரமான பாத்திரமாக இருந்தால் நல்லது. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இதில் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சோத்துக்கத்தாழை சேர்க்குறதா இருந்தால் இந்த நேரத்தில் சோத்துக்கத்தாழையை துண்டு துண்டாக நறுக்கி இது கூட சேர்த்து இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட இந்த ஊற வச்சிருக்கிற வெந்தயத்தை கொஞ்சம் நேரம் ஒரு டவலில் பரப்பி வச்சுருந்தோன்னா அந்த ஈரமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப சடச்சடான சவுண்டு வராது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டு காய்ச்சிட்டே இருக்கணும். மிதமான தீயில் வச்சு தான் காய்ச்சணும். ரொம்ப ஹை நெருப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது. எண்ணெய் மெதுவாக நிதானமாக தான் காயணும், ரொம்ப வேகமாக காயக்கூடாது. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா அப்படி காய காய எண்ணெயோட நிறம் மாறிட்டே வரும். இது எப்படியும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும் இது காயறதுக்கு. நீங்கள் அது உள்ளே சேர்த்த பொருட்களோட ஈரப்பதம் பொறுத்து அது டைம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிட்டே இருக்குது எண்ணெய். நல்லா எல்லாமே காஞ்சு அந்த கலரெல்லாம் சுத்தமாக மாறிடணும். பார்த்தீங்கன்னா வெந்தயம் எல்லாம் கூட நல்லா பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு நம்ம போட்ட பொருளெலாம் நல்லா பொரிஞ்சிடணும்.
அதுக்கப்புறமா இறக்கி வச்சு இதை நல்லா ஆற விடலாம். ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரம் நைட்டு காய்ச்சி வச்சிங்கன்னா காலையில் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வடிகட்டி எடுத்து கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். இல்லைன்னா இதை எவர்சிலர் பாத்திரத்துலேயோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ இதை சேமித்து வைக்காதீங்க. இந்த மாதிரி இயற்கை பொருள்லாம் போட்டு நம்ம ஏதாவது ஒரு மருந்தோ இல்லை எண்ணெயோ ஏதாவது காய்ச்சுறோம் அப்படின்னா அதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு சேமித்து வைங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டு இறுக்கி காற்று போகாமல் வச்சோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சின்ன பாட்டில்லையோ இல்லைன்னா அதுக்கு கூட நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். நீண்ட நாள் சேமித்து வைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய அந்த தன்மை மாறாமல் இருக்கும். இந்த எண்ணெயை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நல்ல தலையில் வேர்க்காலில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து நல்ல உங்களுக்கு ஒரு மைல்டான ஷாம்புவோ இல்லை ஷீக்காயோ போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு மாதம் 1.5 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். தலைமுடி கொட்டுறது அறவே நின்றுடும். நல்ல முடி வேகமாக வளரும். தலைமுடியும் பார்க்க நல்லா பளபளப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அதில் நம்ம போட்ட பொருட்கள்லாம் அந்த திப்பி எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இந்த வடிகட்டின திப்பியை அப்படியே ஒரு நாள் இப்படியே விட்டுடுங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சுட்டிகிட்டே இருக்கும். இது ஒரு நாளில் நீங்கள் ஒரு வாரம் கூட அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அதிலேருந்து கசிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இந்த திப்பியை அரைச்சிட்டு கூட நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது தேய்ச்சிட்டு குளிக்கலாம். இந்த திப்பியை கூட மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தலைக்கு தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயும் உங்களுக்கு தலையில் சேரும். ஆனால் தலையில் ரொம்ப குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் தேய்க்கலாம். இந்த திப்பியில் கூட நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை தலைக்கு தேய்க்கலாம். ஆனால் உங்களுக்கு முடியை அலசுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அப்படி கூட இந்த திப்பியை யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெயை நீங்களும் காய்ச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.